எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடுவாங்க. அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாரத்தில் ஒரு நாள் எப்போயா பார்க்கணுன்னு நினச்சா, நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். பீச் அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. அவ்வளோதானே தம்பி. இது என்ன தம்பி அவ்வளோ பெரிய இஷ்யூவாக நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா, அப்பாவை வந்து நம்ம பீச் போகும்போது வர சொல்கிறது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்கார். நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளை கூட தான் வாக்கிங் போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். ஐயோ அதுதான் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. சரி இன்னொன்று சொல்லட்டுமா? ஆ எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க.